அதுக்குள்ள வந்துட்டேடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்ன பண்றது, செல்சி இன்னொரு மேட்ச் ப்ரீவியூல லீட்ஸ் வாங்கின அடியே காய 6ல ஒண்ணும். அதுக்குள்ள இன்னொரு மேட்ச் போர்ன்மத்தவே, ஒரு ஃபார்ம் இல்லாத டீம் இன்னொரு ஃபார்ம் இல்லாத டீம். ஒரு டீம் வாரி வல்லல் பண்ணிட்டோம், இன்னொரு டீம் வாரி வல்லல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நடக்காம இருந்தா நல்லா இருக்கும், ஆனா நடக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். போர்ன்மத் வி செல்சி மேட்ச் ப்ரிவியூக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். சாட்டர்டே 3 PM கிக் ஆஃப், யூகே டைம் 3 PM, தட் இஸ் இந்தியா டைம் வந்து 8:30 AM. லீட்ஸ் வாங்கின செருப்படியே இன்னும் மண்டேல ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள நினைச்ச இன்னொரு மேட்ச் சாட்டர்டே அன்னைக்கு. சண்டே வச்சனாவது ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா நாள் பிரேக் எடுத்துக்கலாம். ஆனா சாட்டர்டே வச்சுட்டானுவ, பிரேக்கே இல்லாம வரிசையா போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, அதான் பிஎல் போல. மத்த எல்லா டீம்ஸும் பண்றதுதான், நமக்கு வந்து ஒன்னும் புதுசா கிடையாது. இஸ் வாட் இட் இஸ். பட் ஹோப்ஃபுல்லி இந்த கேம்லயாச்சும் கொஞ்சம் டீசென்டான ஒரு லைனப்பா பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன கேம்ல வந்து லைனப்லயே வந்து பாதி கேம் கோட்டை விட்டாச்சு. லைக் பேக் லைன்லயே 3 சேஞ்ச், அதுலயும் ரைட் பேக்கே இல்லாத ஒருத்தன் ரைட் பேக்கா போட்டோம். அந்த கிழவன் டோசினை போட்டோம், அப்புறம் பாரிசிலையும் போட்டோம். அதுக்கப்புறம் அப் ஃப்ரண்ட்ல வந்து பாமரும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னொரு சைட்ல ரீஸ் ஜேம்ஸ் 90 மினிட்ஸ் ஆடல, கஸ்டோ செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துச்சு. இந்த கேம்ல ஹோப்ஃபுல்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டீசன்ட் லைன் அப் போட்டு அட்லீஸ்ட் அங்கே தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். போர்ன்மத் ஆன் தி அதர் ஹேண்ட், லைக் வந்து சீசனை செமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. இரையோலா, ஐ ரேட் ஹிம் as a manager, வெரி குட் மேனேஜர். பட் வந்து கடைசியா ஒரு 10 கேம்ல ஐ திங்க் ஒரு கேமோ 2 கேம் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. வின்லெஸ் இந்த லாஸ்ட் 4. அவங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அண்ட் இருக்கவே இருக்காங்க வாரி வல்லல் வரக்கூடிய ஒரு செல்சி டீம். அதாவது உனக்கு கோல் வேணுமா, இந்தா வச்சுக்கோ. உனக்கு வின் வேணுமா, உனக்கு ஃபார்மே இல்லையா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கூக்கக்கூடிய டீம் தான் நம்ம. அண்ட் எஸ்பெஷலி அவே ஃப்ரம் ஹோம். இது ஹோமாவே பெரிய வித்தியாசம் வாரி வல்லல் கொடுத்தா, சம்டைம்ஸ் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கொடுப்போம், சம்டைம் நம்ம வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு வச்சு கொடுப்போம் நம்ம. சோ அது வந்து கொடுக்கறதுல வந்து அப்படி ஒரு வித்தியாசம் கூட நீங்க பார்க்கலாம். சோ போர்ன்மத் அப்படி, அண்ட் அவங்க டிஃபென்ஸ் வந்து சான்சஸ் கன்சீட் பண்ணக்கூடிய டீம் தான். ஆனாலும் ஐ திங்க் தேர் ஒன்லி தி செகண்ட் லீஸ்ட் கோல்ஸ் கன்சிடர் ஹோம். லைக் ஆர்சனல்ல கம்மியான ஹோம் கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. போர்ன்மத் வந்து செகண்ட் லீஸ்ட் ஹோம் கோல்ஸ் கன்சிடர். சோ அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்சாக தேவைப்படும். பட் அட் தி சேம் டைம் போர்ன்மத் ஒரு ஹைலைட் பண்ணி ஆடுவாங்க, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு எதிராக ஆடினா நாங்க வந்து வச்சு செய்வோம், நாங்க வந்து ஆடுவோம். எங்களுக்கு கீழே அகெயின்ஸ்ட் லோ பிளாக் போட்டீங்கன்னா இழுத்து நாங்க வந்து சைடுன்னு போவோம், ஆடியை செஞ்சு பாஸ் பண்ணுவோம். எப்பயாவது ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம், போனா உண்டு, போலன்னா மைனா போச்சுன்னு அப்படின்னு இதுவாகும். ஸோ வரதாங்க இந்த கேம் வந்து ஒரு வின்னிங் ரன் போகணும்னு ஆசைப்பட்டேன். அது லீட்ஸ்ல பாலா போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த கேமே ஜெயிச்சு ஓகேரா, போன கேம் வந்து போச்சுரா, அந்த கேம் வந்து எங்களுக்கு தாண்டி போட்டு இந்த கேம் நாங்க சீரியஸா ஜெயிப்போம்னா அப்படின்னு காமிப்பானுங்களா? காமிக்க வாய்ப்பு இருக்கு, காமிக்க தகுதி இருக்கு இந்த டீமுக்கு. பிகாஸ் தே ஹேவ் தி பிளேயர்ஸ். பட் வந்து பண்ணுவானுங்களா? ஷவுட் அவுட் பீடா தெரியாது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு டீம். அது எந்த கேம்ஸ்லாம் இந்த கேம் செல்சி ஜெயிக்க ரொம்ப கஷ்டம்டா, இந்த கேம் செல்சி ஜெயிக்க ரொம்ப முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் நாங்களாம் வேற லெவல் அப்படியே இது பண்ணி நாங்க கேமை ஏத்தி நாங்க ஜெயிப்போம். இந்த கேம் செல்சி ஜெயிக்கிறோம்டா, இந்த கேம் கூட செல்சி ஜெயிக்கலன்னா எப்படா அப்படின்னு நீங்க நினைக்கிறப்பதான் நாங்க அங்க ட்விஸ்ட் வைப்போம். நாங்க அங்க ஃபர்ஸ்ட் கேம்லயே உருட்டி ஜெயிச்சா ஓகே, பட் தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த மாதிரி பண்றது. எனக்கு புரிஞ்சதே இல்லை. ஏன் வந்து சில டீம்ஸ் வந்து நம்ம கேம் இது பண்றோம், ஏன் சில ஜெயிக்க வேண்டிய டீம்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண எனக்கு புரிஞ்சதே இல்லை. ஏன்னா எல்லா கேமும் நம்ம ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றோம். லீட்ஸ் கேம் பட்டு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆடவே இல்லை செல்சி. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ட்ரை பண்ணானுங்க, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கோட் விட்டுச்சு as usual. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லீட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல்சி வரவே இல்லை வெளில, ஃபுல்லா லீட்ஸ் தான். அந்த அட்மாஸ்பியர், அந்த கிரௌடு, அந்த ரைவரி, அந்த ஹாஸ்டிலிட்டி வந்து அவங்க மண்டிக்குள்ள ஏறிச்சு போல இருக்கு. எவனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடல. இதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐ see us starting slowly. I see us considering a goal within 10 minutes. பட்
ஐ டோன்ட் திங்க் வில் லூஸ் த கேம். டிரா மேபி பண்ணுவோம். ஐ திங்க் இந்த கேம் டிரா ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐ திங்க் இந்த கேம் டிரா தான் ஆகும். நான் ப்ரிடிக்ஷன் அப்புறமா போடுறேன். பட் லைன் அப் சீரியஸ்லி கெட் த லைன் அப் ரைட்டுங்க. லைக் வந்து டோசின் தயவு செய்து வேணாம், பெஞ்சில் கூட வேணாம். அதுலயும் மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். சைடுல கூட இருக்கக்கூடாது. சைடுல கூட இந்த நாய் இருக்கக்கூடாது. டோஸ்டின் ஆடவே கூடாது. நோ. வெஸ்டி ஃபஃபானா should start this game. போன கேம் பெஞ்ச் கூட வரல. இந்த கேம் வெஸ்டி ஃபஃபானா should start this game. ரீஸ் ஜேம்ஸ் ஆர் குஸ்டோ ரைட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணி ஆனும். கம்பல்சரி அது. லெஃப்ட் சைடுல குக்கரெல்லாம் பாவம், எனக்கு ரெஸ்டே இல்ல. ஏன்னா ஹாட்டோ வார வச்சா ஹாட்டோ வந்து குழி துணி புதைக்கிறாங்க. சோ அதனால குக்கரால தான் அங்க ஆட வேற வழி இல்ல. ஃபஃபானா அண்ட் சலோபா ஐ எம் ஓகே வித் இட். ஃபஃபானா பாரிஷிலே ஃபஃபானா சலோபா ஐ எம் ஓகே வித் இட். அந்த ரெண்டு பேர் யாரும் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நடுவுல என்சோ அண்ட் ஆண்ட்ரே சாண்டோஸ். என்சோ டேய் ப்ளீஸ் ரா, இந்த லைட் ஸ்விட்ச் மாதிரி ஒரு நாளைக்கு சமையாடுவேன், ஒரு நாளைக்கு மயிறு மாதிரி ஆடுவேன், அந்த மாதிரிலாம் தயவு செய்து இருக்காது. ப்ளீஸ் பி ஆன் யுவர் கேம். ஏன்னா லீட்ஸ்ல வந்து ரொம்ப கேவலமா நீ யூ ஹேட் சோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி மிட்ஃபீல்ட்ல. ஆனா எல்லா வாட்டியும் நீ சேஃபா தான் போற. நீ சைடு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ரன்னர்ஸ் தேர் மேக்கிங் த ரன்ஸ், ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்கள ட்ரை பண்ணானுங்க. ஆனா ஒரு வாட்டி கூட நீ பால் வந்து முன்னாடி போட்டதா நான் பார்த்ததே இல்லை அந்த கேம்ல. ப்ளீஸ் இந்த வாட்டி கொஞ்சம் அர்ஜென்சியை ஃபோர்ஸ் பண்ணணும் நீ. எஸ்பெஷலி வித் போர்ன்மத் அந்த ஹைலைன்ங்கிறப்போ உனக்கு அந்த ஓவர் த டாப் பால்ஸ் போடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கோல் பாமர் ஹேஸ் டு ஸ்டார்டிங். இது வந்து இதுவே கிடையாது. கோல் பாமர் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். எஸ்டவாவுக்கு மேபி ஒரு பிரேக் கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த லீட்ஸ் கேம்ல இருந்து மண்டேல இருந்து வெளியே எடுக்கிறதே உங்களுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஐ திங்க் we can give Estevao a break. So I don't see Estevao starting, but start பண்ணலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பாமர் ஸ்டார்ட் பண்ணணும். I want Garnacho to start. ஏன்னா போன கேம் பெஞ்ச்ல இருந்து வந்தா நல்லாவே பண்ணா. So I would give Garnacho the start. அண்ட் வந்து ஜோ பெட்ரோ ஆர் லியம் டிலாப். அதாவது ரெண்டு பேருமே தருதலையா இருந்தானுங்க போன கேம்ல. இந்த கேம் பார்க்கறதுக்கு ஜாக்சன் தான் இவ்வளோ தேவலன்னு என்னையே ஃபீல் பண்ண வச்சுது. நான் அது போன மேட்ச் ரிவ்யூல சொல்ல, பட் ஜாக்சன் இருந்தாலே எவ்வளவு பரவாயில்ல ஃபீல் பண்ண வச்சுது இன்னைக்கு இந்த அவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தா. ஏன்னா அவ்வளோ கேவலமா இருந்தது. பட் சேயிங் தட் நான் வந்து இந்த கேஸ் தான் வுட் ஸ்டார்ட் ஜோ பெட்ரோ. நான் ஜோ பெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ரீஸ் இன்வெர்டட் மிட்ஃபீல்ட்ல, கஸ்டோ ரைட் பேக்ல. ஸோ ஒரு 4-3-3 மாதிரி I will go for this game. Gusto, Fofana, Chalobah or Varishile, Cucurella. Midfielder Reese, Enzo and Andre Santos. முன்னாடி பாமர், கர்னாச்சோ அண்ட் ஜோ பெட்ரோ. இதான் என்னுடைய லைனப் ஆகி இருக்கும். நீங்க என்ன லைனப் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கேம் ஜெயிங்கடா தயவு செய்து. ஏன்னா முடியல ரொம்ப. ஏன்னா டேபிளும் ஒரே கசகசன்னு இருக்கு. நீங்க நல்ல வேலை யுனைடெட் ஜெயிக்கல. ஜெயிச்சிருந்தா பாயிண்ட்ஸ் ஈக்குவலா இருந்திருக்கும். பட் நான் வந்து சரி ஓகே 5th 6th இருப்பாங்கன்னு பார்த்தா 8th இருக்காங்க. ஏன்னா நிறைய டீம், ஏன்னா நம்ம டீம் 22 பாயிண்ட்ஸ், 24 பாயிண்ட்ஸ், 21 பாயிண்ட்ஸ் கச்ச இருக்கு அந்த டேபிள். லைக் வந்து செகண்ட் டு அந்த 13 பார்த்தால கேப் ரொம்ப இல்ல. சோ யாராச்சும் ஒரு 2 கேம் ஜெயிச்சாலோ 2 கேம் தோத்தாலோ டேபிள் அப்படியே தலைகீழ மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஆஸ்டன் வில்லா வந்து சம ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஆஸ்டன் நமக்கு உதவி செஞ்சு ஜெயிச்சாதான் நம்ம தேர்ட் போக முடியும் இந்த வீக்கெண்ட். ஏன்னா ஆஸ்டன் வில்லா நமக்கு 3 பாயிண்ட் அதிகமா இருக்கானுங்க. பட் நமக்கு அவங்களோட கோல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஐ டோன்ட் see ஆஸ்டன் வில்லா லூசிங் டு ஆர்சனல். மேபி டிராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஸ்டன் வில்லா they are good form. எமரி கார்டர் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. பட் மேபி டிராப் பண்ணலாம். வின் பண்ணா ஐ டோன்ட் நோ மேபி. பட் அந்த கேம் நான் பார்க்கல. மேன் சிட்டி they beat Sunderland at home anyway. I think so அது விட்டுறலாம். பட் we have to win. நம்ம கொஞ்சமாச்சும் ஒரு சீரியஸ் டீம் ஆகணும்னா இந்த மாதிரி கேம்ஸ் தான் நம்ம ஜெயிச்சு ஆகணுங்க. எல்லா வாட்டியும் லைக் எந்தெந்த டீம்ஸ் பார்த்தாலும் சரி, தோக்குற டீம்ஸ்லாம் இந்த மாதிரியான கேம்ஸை கோட்டு விடுற டீம்ஸ் தான். நம்ம மாஸ்டர் முன்னாடி பார்த்திருக்கோம். லிவர்பூல் 18-19 சீசன் நல்ல ஆவாருக்கு நல்லா போயிருந்தாங்க. லெஸ்டர்ட்ட 1-1 டிராப் பண்ணாங்க. லெஸ்டர்ட்ட பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாங்க. இத்தனைக்கும் they lost only one game that season. பட் 2-3 கேம் எக்ஸ்ட்ராவா டிராப் பண்ணாங்க. லெஸ்டர்ட்ட டிராப் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி கேம்ஸ் தான் லைக் நீங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிற கேம்ஸ் தான் அங்கதான் கோட்டை விடுவோம் நிறைய டீம்ஸ். அண்ட் இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி லீட்ஸ் கோட்டை விட்டாச்சு. தயவுசெய்து போர்ன்மவுத் கோட்டை விட்டுறாதீங்க. பட் ஐ திங்க் நம்ம கோட்டை விடுவோம்னு.
ஏன்னா அதான் செல்சியோட இது எனக்கு புரிஞ்சதே இல்லை. இஃப் யூ ஆர் எனி சீரியஸ் வில் வின் திஸ் கேம்ங்க. அண்ட் வந்து ரேண்டம் ஸ்டார்ட் கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல இந்த 2 3 PM கிக் ஆஃப்ஸும் செல்சி தோத்துருக்கானுங்க. டு பிரைட்டன் அண்ட் டு சன்லேண்ட் ரெண்டுமே 3 PM கிக் ஆஃப் யூகே டைம் ரெண்டுமே தோத்துருக்கிறோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் வில் லூஸ் திஸ் கேம். பட் ஜெயிப்போன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ வில் see a 2-2 டிரா. கூட நல்ல கேமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் போடுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் who do you think should start, யாரெல்லாம் வந்து ஆடணும் அப்படின்னு அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோ அல்ல லைவ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், அண்ட் ஆஃப் த செல்ஸ். கருமண்டா இது.